வணக்கம் நண்பா. வெல்கம் பேக் டு our சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் களம் காவல். இது சமீபத்துல மலையாளத்துல ரிலீஸ் ஆகி செம்ம டாக் போன ஒரு கிரைம் த்ரில்லர் படம். குறிப்பா நம்ம மம்முட்டி சாரும் விநாயகனும் நடிப்புல பிச்சி உதறியிருக்காங்க. இந்த படத்தோட கதை உண்மையான சைனைட் மோகன் கேஸை தழுவி எடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. சரி வாங்க வளவளன்னு பேசாம படத்தோட முழு கதையை டீட்டெயிலா பார்ப்போம். கதை 2000களின் ஆரம்பத்துல கேரளாவில் நடக்குது. நம்ம ஹீரோ எஸ்ஐ ஜெயகிருஷ்ணன் விநாயகன் ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் போலீஸ் ஆஃபீஸர். இவர்கிட்ட ஒரு சாதாரண காணாமல் போன பெண் விசாரணைக்கு வருது. அந்த பொண்ணு காதலனோட ஓடி போயிருப்பான்னு தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. ஆனா விநாயகன் அந்த கேஸை நோண்டி பார்க்கும்போது தான் ஒரு திடுக்கிடும் உண்மை தெரியுது. அந்த பொண்ணு மட்டும் இல்ல, அந்த ஏரியால இதே மாதிரி நிறைய பெண்கள், குறிப்பா கணவனை இழந்தவங்க, விவாகரத்தானவங்க, தனிமையில் இருக்கிற பெண்கள் திடீர்னு காணாம போயிருக்காங்க. விநாயகன் இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்கிறாரு. கொலைகாரன் ஒரு பெண்ணை கொன்னுட்டு அவங்க போனை யூஸ் பண்ணி அடுத்த பெண்ணை டார்கெட் பண்றான். ஒரு கொலை கேரளால நடந்தா அடுத்த கொலை தமிழ்நாட்டுல நடக்குது. இப்படி மாத்தி மாத்தி பண்றதால போலீஸால ஈஸியா கண்டுபிடிக்க முடியல. இப்போதான் நம்ம மம்முட்டி சார் என்ட்ரி. அவரோட பேரு ஸ்டான்லி தாஸ். இவர் தமிழ்நாடு பார்டர்ல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்க்குற ஆஃபீஸர் மாதிரி காட்டப்படுறாரு. விநாயகன் டீம் தமிழ்நாடு பார்டர்ல விசாரிக்க போகும்போது அங்க இவங்களுக்கு உதவி பண்றதுக்காக இந்த ஸ்டான்லி மம்முட்டி டீம்ல சேர்றாரு. இங்க தான் படத்தோட ஹைலைட்டே. போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த கொடூரமான சீரியல் கில்லரே நம்ம கூடவே சுத்துற இந்த ஸ்டான்லி மம்முட்டி தான். வெளியே பார்க்க ரொம்ப அமைதியா நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு போலீஸ் தன்னை நெருங்குதான்னு கண்காணிக்கவே அந்த டீம்ல சேர்ந்திருக்காரு மனுஷன். பெண்களை காதலிக்கிற மாதிரி நடிச்சு கல்யாணம் பண்றேன்னு கூட்டிட்டு போய் சைனைடு கொடுத்து கொன்னு அவங்க நகைகளை திருடுறது தான் இவனோட ஸ்டைலு. விநாயகனுக்கு கொஞ்ச நாள்ல சந்தேகம் வருது, ஆனா ஆதாரம் இல்லை. ஒரு கட்டத்துல போலீஸ் டீம் ஒரு பஸ் டிரைவரை சாட்சியா வச்சு குற்றவாளியோட முகத்தை வரைகிறாங்க ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட். எல்லோரும் வேற யாரையோ எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த ஸ்கெட்ச் வரைஞ்சு முடிச்சதும் பார்த்தா அது அச்சு அசல் நம்ம ஸ்டான்லி மம்முட்டி முகமாவே இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனே ஆடி போயிடுது. அதே நேரத்துல ஸ்டான்லி கிட்ட இருந்து தப்பிச்ச ஒரு பொண்ணு சர்வைவர், இவன் தான் அந்த கில்லர்னு அடையாளமும் காட்டுறாங்க. தனக்கு ஆபத்து நெருங்கிருச்சுன்னு தெரியாத ஸ்டான்லி அடுத்துதான் ஷைனின்னு ஒரு பொண்ணை ஏமாத்தி கொலை பண்ண ஒரு லாட்ஜுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்போ லாட்ஜ் கவுண்டர்ல இருக்கும்போது ஸ்டான்லி கையில ஒரு பேப்பரை வாங்குறாரு. அதை பிரிச்சு பார்த்தா அதுல அவரோட முகமே ஸ்கெட்சா இருக்கு. தான் மாட்டிக்கிட்டோன்னு அவருக்கு அப்போதான் புரியுது. உடனே தப்பிக்கிறதுக்காக தான் கிட்ட இருக்கிற சைனைடு ஊசியை எடுத்து அட்டாக் பண்ண பாக்குறாரு. ஆனா அங்க மறைஞ்சிருந்த விநாயகன் ஸ்டான்லியை மடக்கி பிடிச்சு ஒரு வெறித்தனமான சண்டைக்கு அப்புறம் அவனை முடிக்கிறாரு. சில வெர்ஷன்ல அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஆனா இங்க ஃபைட் வெறித்தனமா இருக்கும். மம்முட்டிஸ் ஆக்டிங். மனுஷன் நெகட்டிவ் ரோல்ல மிரட்டி இருக்காரு. வெளியே சாதுவா இருந்துகிட்டே உள்ளுக்குள்ள மிருகமா இருக்கிறப்போ நமக்கு பயம் வருது. விநாயகன்ஸ் இன்டென்சிட்டி. போலீஸ் யூனிஃபார்ம் இல்லாமலேயே அந்த கம்பீரத்தை காட்டுறதுல விநாயகன் கெத்து காட்டியிருக்காரு. ரியலிசம். இது உண்மை சம்பவங்கிறதால கதை போற வேகம் ரொம்ப இயல்பாவும் அதே சமயம் பதட்டமாவும் இருக்கும். நண்பா, நீங்க ராட்சசன், போர் தொழில் மாதிரி சைக்கோ த்ரில்லர் படங்களை விரும்பி பார்ப்பீங்கன்னா இந்த களம் காவல் படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. சோனி லிவ்ல ஸ்ட்ரீம் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற எந்த படத்தோட கதை வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. See you in the next video. Tata bye bye.